ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்தீங்கன்னா அளவைகள் பயிற்சி 2.3ல் 6வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறோம். ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் 11 மீட்டர் பெருக்கல் 8 மீட்டர் என்க. அதன் பக்கங்களை அடுத்து 2 மீட்டர் அகலம் உள்ள பாதை அமைக்கப்படுகிறது. அந்த பாதையின் பரப்பளவு காண்க. பாதை அமைக்கிறது 2 மீட்டர் அகலம், அதோட பரப்பளவுன்னு கேட்குறாங்க. அப்போ இது நம்ம கேபிட்டல் எல்பின்னு எடுத்துக்கலாம். ஸ்மால் எல்பி கண்டுபிடிக்கணும்னா இருக்கும், 2 அகலம் இருக்கும், 2 நீளம் இருக்கும். அதனால 2ஆல் பெருகிட்டு நம்ம ஸ்மால் எல்பி கூட கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் குத்துக்கிறது எழுதுங்க. செவ்வக வடிவ தோட்டத்தின் நீளம் கேபிட்டல் எல் பார்த்திங்கன்னா 11 மீட்டருன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அகலம் B = 8 மீட்டர். அகலம் அதில் கொடுத்துருந்தாங்கல்ல, அதனை அடுத்து அமைக்கப்படும் பாதையின் அகலம் டபிள்யூன்னு குறிப்போம். அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 2 மீட்டர். அப்போ ஸ்மால் எல்னா பெரிய எல்லேருந்து இது நம்ம பெருக்கி கழிக்கணும். அப்போ பாருங்கள், நீளம் இது நீளம் ஸ்மால் எல் = கேபிட்டல் எல் கழித்தல் 2W. 2 ஏன்னா 2 நீளத்தோட பக்கம் இருக்கும், 2 அகலத்தோட பக்கம் இருக்கும். அதனால 2கள் பெருக்கிறோம், அலகுகள். அப்போது எல் என்னது 11 கழித்தல் 2, இது என்னது 2. அப்போது 11 2 4. அப்போ 11ல் 4 போச்சுன்னா 7. அப்போ இது மீட்டருன்னு வரும். அதே மாதிரி அகலம் B = கேபிட்டல் B கழித்தல் 2W அலகுகள். அப்போது B என்னது சொல்லியிருக்காங்க இங்கே 8. அப்போது 8 கழித்தல் 2 2. அப்போது 8 கழித்தல் 4னா 8ல் 4 போச்சுன்னா 4 மீட்டர். அப்போது நம்ம எல்பி ரெண்டுமே, இதில் எல்பி கண்டுபிடிச்சிட்டோம், இதுவும் எல்பி. அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணி அப்படியே எழுதுறதா. அப்போது பாதையின் பரப்பளவு = இந்த எல்பி கழித்தல் இந்த எல்பி. அப்போது எல்பி கழித்தல் எல்பினா இது சென்டர் பெருக்கல்ல இருக்குது. அப்போது சதுர அலகுகள். அப்போது இந்த எல் என்னது 11 பெருக்கல் 8 கழித்தல் இது 7 பெருக்கல் 4. அப்போது 11 8 88 கழித்தல் 7 28. அப்போது 88ல் 28 போச்சுன்னா 60. அப்போது 60 சதுர அலகுகள்னால் மீட்டர் ஸ்கொயருன்னு வரும். அப்போ 60 வந்துச்சுங்களா ஆன்சர், அவ்வளோதான். அப்போ கடைசி என்ன எழுதலாம், தேர்ஃபோர் தோட்டத்திலுள்ள பாதையின் பரப்பளவு = 60 மீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சதுங்களா? அவ்வளோதான் 6வதுக்கு ஆன்சர்.